கண்ணீர் பொங்கி பொங்கி என்னோட கூட சேர்ந்து பாட, யாருக்கும் அது பாடல் தெரியும், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டி உற்சாகமாக. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவனாகியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோம் என்னை சகத்தனே, ஆசீர்வாதியோம் என்னை சகத்தனே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவனாகியே என்னை பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வண்ணந்தரத்திலே, கர்த்தாவின் ஜனங்களின் தாகம் தீர்த்திலே. கண்மலையை பிளந்து வண்ணந்தரத்திலே, கர்த்தாவின் ஜனங்களின் தாகம் தீர்த்திலே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தேனே, கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தேனே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவனாகியே என்னை பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி கண்டிட நான் செழி தொங்கிட, கனி கண்டிட நான் செழி தொங்கிட. கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் மகிழ்ப்படுத்துகிறோம். கர்த்தாவே, தர்மையான வேளை ஸ்தோத்திரம். இந்த நீண்ட நெடிய ஆண்டவரை ஆராதனை வேளையில மத்தியிலே விழாவுபடியா எங்களோடு கூட பேசும்படியாக வைக்கிறோம். உம்முடைய பொற்கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறார்கள். ஆசீர்வதியும் ஆண்டவரே, நாங்கள் உற்சாகமாய் மனமகிழ்ச்சியோடு கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியர்களின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறார். இது ஒரு நீண்ட நெடிய ஆராதனையின் வழிபாடாக இருக்கிறது. இன்றைக்கு முதல் வார்த்தையிலிருந்து பேச நாம் ஆரம்பிக்கலாம். முதல் வார்த்தை வாசிங்கள், லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்த தியானமாக இந்த தியானம் இருக்க போகிறது, அமைய போகிறது. முதல் வார்த்தை மன்னிப்பு என்ற அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மன்னிப்பு என்பது என்ன? ஆண்டவர் எதை மன்னித்தார்?
என்ன மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இந்த பூமிக்கு வந்தார் என்று நான் ஒருவேளை உங்களிடத்தில் கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் முன்பே 2-3 முறை இங்க வந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? ஒருத்தருக்கு தான் தெரியும் போல, தெரியும். சரியா? சரி. நான் நினைக்கிறேன் நீங்க ரொம்ப துக்கமாவே இருக்கிறீங்க போல. அப்படியா? துக்கமா? இன்னைக்கு துக்க நாளா? இன்னைக்கு துக்க நாளா? அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியுது. இது துக்க நாள் இல்லை. முதல்ல அதை புரிந்து கொள்ளணும். எதை புரிஞ்சுக்கணும்? இது என்ன நாள்? தீர்க்கப்பட்ட நாள். தீர்க்கப்பட்ட நாள். நான் என்ன கேட்டேன்? துக்க நாளா இன்னைக்கு? துக்கமா இருக்கணுமா? துக்கமா இருக்கணும் இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. ரைட், வெரி குட். உற்சாகமா இருக்கணும். ஆண்டவரை மனமகிழ்ச்சியாக ஆராதிக்க வேண்டும். இன்னும் சிறப்பாய் சொல்ல வேண்டுமானால், இன்னும் சிறப்பாய் நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டுமானால், இது மகிழ்ச்சியின் நாள். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சொல்லுங்க. ரைட், வெரி குட். இப்படிதான். சரி, ஏன் இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஏன் கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொன்னீங்க? மன மகிழ்ச்சி நாளுக்காக கரங்களை கட்டி மகிழ்ச்சியாக சொன்னேன். ரைட், வெரி குட். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. சரி, ஏன் மன மகிழ்ச்சியா இருக்கணும்? ஏன் மன மகிழ்ச்சியா இருக்கணும்? பத்தியா, ஒரு இடத்துக்கு வந்து அப்படி நான் போயிட்டா முடியாது. நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்தார். அதனால நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கோம். சுமந்தார் என்று மன மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அல்லது என்னை மீட்டு விட்டார் அதுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சரி, இப்ப மீட்டுட்டாரா? இன்னும் மீட்க போறாரா? மீட்டுட்டார். அப்ப எப்படி இருக்கணும்? இதான் அடிப்படை. இந்த அடிப்படையில நீங்க என்ன தாராளமா கொஞ்சம் ஃப்ரீயா, இவ்வளவு நேரம் எப்படி இருப்பீங்க எனக்கு தெரியல, இவ்வளவு நாள் எப்படி இருப்பீங்க எனக்கு தெரியாது, இனிமே நிலைமை மேல. சரியா? உற்சாகமா மனமகிழ்ச்சியோடு வார்த்தையை கேட்கணும். வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, வார்த்தை தான் ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்க பயன்படுத்தினார். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? ஆமா, இப்ப எல்லாருமே சொல்றீங்க. வெரி குட். அப்ப வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் திருச்சபை ஆராதனைகளிலே வார்த்தையை குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. கரெக்டா? இல்லைன்னா இதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? ஏன் நீங்க வெறும் பாட்டு போயிருக்கலாம் இல்லையா? இல்லையா? ஒரு பாட்டு போயிடலாம் இல்லையா? ஆனால் ஏன் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால், இது விசேஷமாக நடக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வார்த்தையை தியானிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு என்ன பேரு? பரிசுத்த வேதாகமம். அப்புறம் ஒரே வார்த்தை தானா? சத்திய வார்த்தை. அப்புறம் பத்தியா திருமறை. அப்புறம் பத்தியா நீ ஆஃப் ஆயிடுங்க ரொம்ப சீக்கிரம். இப்படி இல்ல. சரி, ஓகே, இனிமே போக பார்க்கலாம், மாறிடும். சரியா? வெரி குட். நல்ல உற்சாகமா. நீங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு மாடு, நம்ம ஊர்ல வீட்டுல மாடு இருக்கா? மாடு இருக்கா? இங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க. மாடு எவ்வளவு பால் கறக்கும்? மாடு எவ்வளவு பால் கறக்கும்? பொதுவா ஜென்ரலா ஒரு பொதுவான ஒரு வார்த்தை, பொதுவா எத்தனை லிட்டரு? 2 லிட்டர் கறக்கும். ஆனா சில பேர் 5 லிட்டர் கறப்பான். தெரியுமா? 5 லிட்டர் கறப்பா. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. எப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னா, பாடுற மாட்டேன் பாடி கறப்பான், ஆடுற மாட்டேன் ஆடி கறப்பான். இப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கறக்கணுமோ அவ்வளவு நீங்க கறந்துக்கலாம். ரைட்டா? ஆனா நீங்க தான் அதுக்கு தயாராகணும். நீங்க எப்படி ஆயத்தமா இருக்கிறீங்களோ அவ்வளவு விஷயத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன்.
அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் பெரியவர், அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆசீர்வாதம் வேணும்னா 2 பேருக்கு கேட்க. இப்படி இருந்தா எப்படி ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம் வேணும்னா உற்சாகம் எடுக்க வேண்டும். 2 கை. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு கை தூக்குவாங்க. இருக்கிறது 2 கை. 2 கை தூக்குறவங்க எத்தனை பேர்? அது 2 கை தூக்கிட்டாங்க பின்னாடி. உங்களுக்கு முன்னாடி அவங்க அட்வான்ஸ் ஆகுறாங்க. சரி, வெரி குட். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் முதல் வார்த்தை, அவர் மொழிந்த முதல் வார்த்தை மன்னிப்பு. இப்ப நான் உங்களை கேட்டேன், எதை மன்னித்தார்? ஏன் மன்னிப்பை குறித்து பேசினார்? அதுக்கு முன்பாக நாம் ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் எப்படி சுற்றி திரிந்தாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப இந்த பூமியில அவர் எப்படி சுற்றி திரிந்தார்? நன்மை செய்கிறவராக ஆண்டவர் சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆனால் அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவ மனிதனை, தேவ குமாரனை நாம் என்ன செய்தோம்? சிலுவையில் அறைந்தோம். ஏன் தெரியாது? ஏன்னா நாம அறையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். ஆனால் தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு இந்த பூமிக்கு வந்தார். என்ன திட்டத்தோடு வந்தார் என்று கேட்டால், நம்மை மீட்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவர் நம்மை மீட்க வேண்டும் என்று இந்த பூமிக்கு வந்தவர் நமக்காக பல காரியங்களை செய்தார், போதித்தார், அற்புத அடையாளங்களை செய்தார், மாதிரியாய் வாழ்ந்தார், ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்தார். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட ஜீவியம் நம்முடைய ஜீவியமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி வாழ்ந்தார். இந்த பூமியில வாழ்கிற காலம், அவருக்கு கொடுக்கப்பட்ட காலம் என்பது 33.5 ஆண்டுகள். அந்த 33.5 ஆண்டுகளிலே 3.5 ஆண்டுகள் தான் அவர் ஊழியம் செய்தார். அந்த 3.5 ஆண்டுகளிலே அவர் அனைத்தையும் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் பரமேறி சென்றார். அல்லது உயிர் எழுந்தார், உயிர் எழுந்த ஆண்டவர் பரமேறி சென்றார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இது நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இப்ப ஒரு விசேஷத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எந்த பாவத்தை நமக்கு மன்னித்தார்? இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த பாவத்தை மன்னித்தார்? யாராவது சொல்ல முடியுமா? எந்த பாவத்தை ஆண்டவர் எனக்கு மன்னித்தார்? நீங்க எல்லாரும் கரங்களை தட்டினீங்க, எல்லாரும் ஹல்லேலூயா சொன்னீங்க, உற்சாகமா இருக்கணும்னு முயற்சி பண்ணீங்க, எல்லாம் நல்லது. எந்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார்? எனக்கு அருமையான தேவஜனமே, நான் உங்களிடத்துல இன்னொரு விசேஷத்தை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு நேரம் கொடுப்பீங்க நான் நம்புறேன். கொடுத்தீங்கன்னா நல்லது, கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையோடு நான் இப்ப ஆரம்பத்துல ஒரு முக்கியமான ஒரு விசேஷத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே இது சொன்னதுதான், ஏற்கனவே வந்தப்ப நான் சொல்லி இருக்கிறேன். அதாவது நான் செய்தி எடுக்கும் போது வெறுமனே செய்தி எடுக்க மாட்டேன். எப்படி செய்தி எடுப்பேன் அப்படின்னு சொன்னா, உங்களோடு கூட பேசிக்கொண்டுதான் செய்தி எடுப்பேன். இதுதான் என்னுடைய வழக்கம். இது எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நடக்கிற ஒரு முறைமை. இதுல நாங்க மாத்திக்கவே மாட்டோம். நீங்க நேரம் கொடுத்தா சரி, இல்லைன்னா நாங்க போனா இப்பவே போயிடுவோம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, நாங்க கேள்வி கேட்போம், நீங்க பதில் சொல்லணும். எதுல கேள்வி கேட்போம்? அதுக்காக பெருசாலாம் கேட்க மாட்டோம். ரொம்ப லைட்டா வசனத்துல நாங்க எதை பேசுறோமோ அந்த கேள்வியை கேட்போம், நீங்க பதில் சொல்லணும். பொதுவா பதில் சொல்ல மாட்டாங்க, இப்படி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க பார்ப்போம்.
வெரி குட், கரெக்ட் கரெக்ட், ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. சிஸ்டர் உங்க பேர் சொல்லுங்க. என்னங்கம்மா? ரேவதி. ரேவதி சூப்பர். ஃபர்ஸ்ட் வாங்கிட்டாங்க உங்க பேர். இப்ப பாருங்க, எல்லாரும் பேர் வாங்கணும், கவனமா வச்சுங்க. உங்க பேர் அத்தனை பேரும் கேட்டுதான் போகும். எத்தனை பேர் நீங்க பேர் சொல்ல போறீங்களோ எனக்கு தெரியல. சொல்றவங்க பேர்லாம் ஞாபகம் வச்சு உங்களுக்காக ஜெபிப்போம். சரி, நல்லது. சரியான பதில். அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க. தப்பாயிடுமோ அப்படின்றதுதான். இப்ப இந்த பதிலுக்கு தான் நாங்க ஒரு பதில் சொல்றோம். என்னன்னா, நாங்க நீங்க எதை சொன்னாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்லவே ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். புரிஞ்சுதான் புரியுது? புரியுது. இப்ப நான் அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, ரேவதி என்ன சொன்னாங்க, தப்பாயிடுமோ. இப்ப தப்பாயிடுமோன்னு சொல்லிட்டுதான் நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எதை சொன்னாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன், தப்புன்னே சொல்ல மாட்டேன். நீங்க வேணா இப்ப இருந்து நோட் பண்ணிக்க, எங்கேயாவது தப்புன்ற வார்த்தை சொல்றேன்னு கவனி. சரியா? தப்புன்ற வார்த்தை சொல்லவே மாட்டோம். மாறாக என்ன சொல்லுவோம்னா, கரெக்ட். என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்போம். கூடவே சொல்றதையும் சொல்லிட்டு போவோம். சரியா? ரைட். இப்ப பேசலாமா பேசக்கூடாதா? பேசலாம். வெரி குட், நல்லா உற்சாகமா வந்தீங்க. இப்ப சொல்லுங்க, எதை ஆண்டவர் மன்னித்தார்? பாவத்தை மன்னித்தார். எந்த பாவத்தை மன்னித்தார்? நம்முடைய பாவத்தை. கரெக்டா? நம்முடைய பாவங்கள். அதுல எந்த பாவம்? நம்முடைய பாவங்களை எந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சார்? தெரிந்த பாவத்தை மன்னிக்கிறாரு, தெரியாத செய்த பாவத்தை மன்னிக்கிறார். அப்படின்னா எல்லா பாவத்தையும் மன்னிச்சாருன்னு சொல்ல வரீங்க. அப்படிதானே? வெரி குட். பாத்தீங்களா, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க எதை சொன்னாலும் தப்புனே சொல்ல மாட்டேன், கரெக்ட் தான் சொல்லுவேன். இப்ப நீங்க சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டேன்னா ரைட். இப்ப கரெக்ட்னு சொல்றேன், கேட்டுங்க. என்ன ஒண்ணும் கவனிக்க மாட்டேன். ஒண்ணு இப்படி இருந்தா எப்படி? கொஞ்சம் சலசலப்பு வேணாமா? வரணுமே. ரைட், வெரி குட். இப்ப கோபம் வரணும் பார்க்கலாம். வெரி குட், நல்லா கவனிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 5வது வசனம். போதும் 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 போதும். ஆண்டவர் அந்த சங்கீதக்காரன் என்ன பதில் பேசுகிறார் என்று சொன்னால், என்ன ஒரு புலம்பலை அங்கே வைக்கிறார் என்று சொன்னால், இதோ நான் சொல்ல மாட்டேன்றீங்களே, துர்குணத்தில் உருவானே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சங்கீதக்காரன் அங்கே ஒரு புலம்பலை வைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். கரெக்டா? அப்ப இப்ப அடுத்த கேள்வி என்ன வரணும் அப்படின்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்துக்குள்ள வரணும். எங்க வரணும்? ஆதியாகமம் 2:18 வரணும். வாசிங்க. மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன். இப்போ திருமண பந்தத்தை யார் உருவாக்குனது? ரொம்ப சொல்ல மாட்டேங்கிறீங்க. தேவன் உருவாக்கினார். இப்ப கண்டிப்பா நீங்க ஒரு பதில் சொல்லணும். இப்ப ஒரு வசனம் என்ன வசனம்? சங்கீதம் 51:5 என்ன சொல்லுது? துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறது. கரெக்டா? இன்னொரு இடத்துல இன்னொரு வசனம் வருகிறது. என்ன வசனம்? அது என்ன சொல்லுகிறது? அந்த வசனம் என்ன பேசுகிறது என்று சொன்னால், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அங்கே இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டு வார்த்தைக்கும் கான்ட்ராடிக்டியா இருக்கா, இல்ல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? வித்தியாசப்படுதா, வித்தியாசப்படலையா? வித்தியாசம் படுகிறது. அப்போ ஏன் இந்த வித்தியாசம்? புரியுதா? நான் சொல்றது புரியுதா? கவனிக்கிறீங்களா?
கவனிக்கிறீங்களா? ஏன் இந்த வித்தியாசம்? இங்கேதான் ஒரு சூட்சமம் இருக்கிறது. அப்படியானால் வசனம் போய் சொல்லுமா? வசனம் போய் பேசுமா? பேசாது. ஏன்னா அந்த வசனத்தால் தான் நான் உருவாக்கப்பட்டேன். இந்த பூமி உருவாக்கப்பட்டது. சகல அந்த ஜீவ ஜந்துக்கள், ஜீவராசிகள் அனைத்தும் என்னவாயிற்று? உருவாகி இருக்கிறது. இது எங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், ஆதியாக முதல் அதிகாரத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் எப்படி சொன்னாரு? எப்படி சொன்னாரு? ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆமா, 3வது வசனத்தை வாசிங்க. இது எப்படி சொன்னாரு? எதை வச்சு சொன்னாரு? வார்த்தையால் சொன்னார் இல்லையா? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். என்ன ஆச்சு? வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ வசனம் பொய் பேசாது, தவறு சொல்லாது. கரெக்டா? அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டிய விசேஷங்கள் வசனத்தில் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப இந்த வித்தியாசம் எதன் அடிப்படையில் வருகிறது என்று சொன்னால், நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நேரிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வசனம் யாரை குறித்து பேசுகிறது? யாரை குறித்து பேசுகிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. ஆனால் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பேசவில்லை. இந்த அடிப்படையில தான் நம்முடைய வாழ்வும் இருக்க வேண்டும் என்பதை அது உணர்த்துகிறது. ஆதாம் எப்படி பிறந்தார்? ஆதாமுக்கு தகப்பன் உண்டா? தாய் உண்டா? இல்லை, ஆதாமுக்கு இல்லை. சரி, ஆதாம் ஒரு மனிதன், இந்த பூமியில பிறந்த முதல் மனிதன். இப்ப முதல் மனிதனுடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? மண்ணில உருவாங்க நிறைய விசேஷம். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப ஏவாள் எப்படி உருவாங்க? ஏவாளுடைய பிறப்பு எப்படி இருந்தது? விழா எலும்பு மூலமாக. அப்ப வித்தியாசம் இருக்கிறதா? வித்தியாசம் இருக்குதா? அப்ப ஆண்டவர் சிருஷ்டிப்பிலே பல வகையான சிருஷ்டிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்ப நீங்க எப்படி பார்க்கலாம், ஒரு கொசு இருக்கு இல்லையா? நம்ம வீட்டுல கொசு பார்த்திருக்கோம். எவ்வளவு சிறிய ஒரு பொருள் இல்லையா? மிக சிறிய ஒரு உயிரினம். ஆனா அந்த உயிரினத்துக்கு சகலமும் இருக்குமா இல்லையா? அதுக்கு உயிர் இருக்குது இல்ல? அதுக்குள்ள ரத்தம் இருக்கு, நம்ம ரத்தமே இருக்கு, அது நம்மையே குடிக்குது. கரெக்டா? நம்ம ரத்தத்தையே குடிக்குது. அப்ப குடிக்கிற அது இன்னும் விசேஷம் பாத்தீங்கன்னா, அது எங்க கடிக்கும் தெரியுமா? கட்சி பார்த்திருக்கீங்களா? நம்ம கை படாத இடத்துலதான் நம்ம கடிக்கும். பார்த்திருக்கீங்களா? நம்ம முன்னாடி வந்து கடிக்குமா? இப்ப எனக்கு அடிக்க கடிச்சா என்ன பண்ணுவேன்? டப்புன்னு அடிச்சுமே செத்துரும். ஆனா பெரும்பாலும் எங்க கடிக்கிறோம்ல, நம்ம கை போகாத இடமா பார்த்து, நம்ம பார்வைப்படாத நேரமா பார்த்து தான் கடிக்கும். பாத்தீங்களா? அப்ப அது ஒரு ரொம்ப வித்தியாசமான பொருள். அப்ப எல்லா உயிரினமும் அதனுடைய அடிப்படையில இருக்கிறது. சரியா? என்ன எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க? நல்ல கவனிங்க. இப்ப அது அனைத்து உயிரினங்களிலும் எல்லாம் ஒவ்வொரு தன்மை உடையதாக அது இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம்.
அப்ப ஆண்டவர் சகலத்தையும் சகல விதமாக ஆண்டவர் உருவாக்கினார். அதை அதனுடைய தன்மையோடு வைத்திருந்தார். இப்ப அதே போலதான் ஆண்டவர் மனிதனை உருவாக்குகின்ற பொழுது பல்வேறு வகையிலே அவர் உருவாக்கினார். இப்ப ஆண்டவர் நம்முடைய பிறப்பையும் இப்படிப்பட்ட அமைப்பிலே தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனால் நம்முடைய பிறப்பு இப்ப எப்படி இருக்கிறது? எப்பேற்பட்ட பிறப்பாக இருக்கிறது என்றால் அந்த பிறப்பை குறித்து தான் இந்த சங்கீதக்காரன் புலம்புகிறதை பார்க்கிறோம். என் தாய் என்னை எப்படி பிறப்பித்தால்? பாவத்தில் பிறப்பித்தால் என்று அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற நிலைதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. ஆனால் இதை நாம் உணராமலேயே இருக்கிறோம். நம்முடைய உணர்வில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இதைதான் ஆண்டவர் முதலாவது மன்னித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லேவியராகம புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நீங்க முழுமையாக வாசிப்பீர்களானால், நீங்க வீட்டுல போய் 12வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இப்பொழுது 6வது வசனத்தை வாசிங்க. பெண் பிள்ளையாவது சுத்திகரிப்பின் நாட்கள் எதுக்காக கொண்டு வரணும்னு சொல்றாரு? சர்வாங்க தகன பலியாக கொண்டு வர வேண்டும். அடுத்தது ஒரு புறா குஞ்சியாவது, ஒரு காட்டு புறாவையாவது அவன் என்ன நிவாரண பலியாக கொண்டு வரணும்? பாவ நிவாரண பலியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆதியிலே ஒரு திட்டம் இருக்கிறது. இப்ப நன்றாய் கவனிங்க. ஒன்றை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிறப்பு ஆண்டவர் முதலாவது மன்னிக்க திட்டமாக இருந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். வாசிங்க. பின்பவர் ஜனங்களையும் சீஷர்களையும் தம்மிடத்திற்கு அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். யார் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்? யாருடைய சிலுவை எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? தன் சிலுவை என்பது என்ன? தன் சிலுவை என்றால் என்ன? தன்னைத்தான் எடுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவை என்றால் என்ன? பத்தியா சொல்ல மாட்டேங்கிறீங்க? பத்தியா என்ன? இப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தையில இப்படி உட்காந்தா எப்படி போறோம்? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தன் சிலுவை என்றால் யார்? எந்த சிலுவை? யாருடைய சிலுவை? என்னமா? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. நான் மறுபடியும் சொன்னேன், நீங்க எதை சொன்னாலும் ஆமா கரெக்ட்னு தான் சொல்லுவேன், தப்புன்னே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அப்புறம் ஏன் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை வேணாலும் சொல்லலாம் இல்லையா? எதை சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன் இல்லையா? அதுதான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டே. நீங்க இவ்வளவு நேரம் பாத்தீங்க, எவ்வளவு 25 நிமிஷம் ஆச்சு நான் பேச ஆரம்பிச்சு. 25 நிமிஷமா என்ன பண்ணல? தப்புனே ஒரு வார்த்தை சொல்லவே. அப்புறம் பயப்பட வேண்டியதே இல்லை, தைரியமா சொல்லலாம். இப்ப சொல்லுங்க. இப்ப சிஸ்டர் சொன்னாங்க. சிஸ்டர் என்ன சொல்றாங்க? ரேவதி என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சொல்றாங்க. கரெக்ட். வேற யாருன்னு சொல்றீங்க? சீக்கிரமா சொன்னாதானே. நான் முன்ன நிறைய விஷயத்த சொன்னேன், நீங்க கரெக்டத பொறுத்துதான் இருக்குதுன்னு. இல்ல போதுங்க, எங்களுக்கு போதும், இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் ஆமைன்னு சொல்லி முடிச்சிருப்பாரு இல்லையா? ஒரு பாட்டு பாடி ஐயா கிட்ட கொடுத்து ஐயா ஜோம் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு, அதுவும் முடிஞ்சிடும். ஆனா இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, நாங்க ஒண்ணும் சொல்ல போறது. நல்லா கவனிங்க, சொல்லுங்க. சிஸ்டர் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஒண்ணுமே சொல்லலையே. சொல்லலாம் எப்படி? நீங்க எதை சொன்னாலும் தப்பு இல்லைன்னு சொல்ல போறேன். சரி, நானே சொல்றேன். இப்ப நல்லா கவனிங்க. தன் சிலுவை என்றால் நம்முடைய சிலுவை. யாருடைய சிலுவை? நம்முடைய சிலுவை.
இப்ப ஆண்டவர் சுமந்தது யாருடைய சிலுவை? ஆண்டவர் சுமந்தது யாருடைய சிலுவை? நம்முடைய சிலுவையை தான் அவர் சுமந்தார். இப்ப அதே தான் நமக்கு சொல்லி உன் சிலுவை எழுந்து கொண்டு வா என்று சொல்லி என்னை பின்பற்றி என்று சொல்லுகிறார். இப்ப இன்றைய காலம் இந்த காலம் இந்த துக்ககரமான நாம் துக்கமாக இருக்க வேண்டியது எதை அடிப்படையில் தெரியுமா? என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நான் என்னை எப்படி மாற்றிக் கொள்ள வேண்டும், நான் எப்படி ஆண்டவருக்கு பிரியமான வாழ வேண்டும், ஆண்டவருடைய திட்டத்தை ஆண்டவருடைய சித்தத்தை நான் அறிந்து அதன் அடிப்படையிலே நடக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவது எப்படி என்பதை உணர்கிற காலம் தான் இந்த காலமே தவிர வெறுமனே துக்கம் கொண்டாடுகிற காலம் அல்ல என்பதை புரிந்து கொள்கிறேன். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் மூக்கை இப்படிதான் தொடணும். கரெக்டா? மூக்கை எப்படி தொடணும்? இப்படிதான் தொடணும். இப்படி தொடக்கூடாது. நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா இப்படிதான் தொட்டுட்டு இருக்கோம் பின்பக்கமா, இல்லையா? கையை வளைச்சி காலை வளைச்சி எங்கேயோ போய் முக்க தொடர் இல்ல. நேரடியாக ஆண்டவர் நேரடியாக சில விசேஷங்களை நமக்கு சொல்லி நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் மாற்றத்திற்கு உட்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த மாற்றத்தை நாம் அனுபவிக்க முடியும். நாம் ஆண்டவருக்கு பிரியமாக சாட்சியுள்ள மக்களாக ஆண்டவருடைய வழியில நடக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், விசேஷமானதும் கூட. இன்றைக்கு இதைதான் நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எந்த பாவத்தை மன்னிக்க வந்தார் என்று சொன்னால் ஜென்ம பாவத்தை, என்னுடைய ஜென்ம பாவத்தை. இப்போ நான் ஆண்டவருடைய நல்ல கவனிங்க, நீங்க நன்றாய் ஒரு விசேஷத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ஆதாம் என்ன பாவம் செய்தான்? கொலை பண்ணானா? ஆதாம் கொலை பண்ணாரா? இல்ல. துரோகம் பண்ணாரா? ஏமாத்தினாரா? திருடினாரா? பொய் சொன்னாரா? எதுவும் செய்யல. எதுக்குமே பதில் சொல்லனா? மனைவி சொன்னது என்ன சொன்னாங்க? அவங்க புசிக்க கூடாது. இப்ப ஆண்டு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வசனங்கள். ஆதியாகமம் 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். நல்ல கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையும் நீ புசிக்கலாம் அப்படிதான் சொல்லுது. என்னங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ரைட், சரி. அடுத்த வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னார். கரெக்டா? அப்ப எத்தனை கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு? ஒரே ஒரு கனி தான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சொன்னேன். நீங்க எதை சொன்னாலும் நான் கரெக்ட் தான் சொல்லுவேன். அதனாலதான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், நீங்க எதை சொன்னாலும் கரெக்ட் தான் சொல்லுவேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். இனிமேலாவது ஃபாலோ பண்ணுங்க, நல்லா கவனிங்கள். அப்ப ஆண்டவர் ஒரு கனியை தான் புசிக்க வேண்டாம்னு சொன்னார். ரைட்டா? இப்ப 3வது அதிகாரம் 1 வசனத்துக்கு வாங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்கிறது. அங்கே ரொம்ப அழகான ஒரு விசேஷம் இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும். என்ன விசேஷம் இருக்கிறது என்றால் அந்த சர்ப்பமானது எல்லா ஊர்வன அல்லது எல்லா மிருகத்திலையும் தந்திரம் உள்ளது என்று போடப்பட்டிருக்கிறது. கரெக்டா? அதனாலதான் அதுக்கு பேர் சர்ப்பம். கரெக்டா? கவனிக்கிறீங்களா? ரைட். அப்ப அந்த தந்திரமுள்ள மிருகம் அந்த ஏவாளை பார்த்து ஆண்டவர் எந்த விருட்சத்தையும் புசிக்க வேணாம்னு சொன்னாரா அப்படின்னு கேக்குது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? எல்லா கனியையும் புசிக்கலாம் ஒன்றை தவிர என்று சொல்லுகிறது. கரெக்டா? இப்ப நீங்க அந்த வசனத்துல 2வது வசனத்தை வாசிங்க.
ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து அந்த தோட்டத்தில் உள்ள இப்ப அந்த அம்மாவும் என்ன பதில் சொல்றாங்க? அந்த சரியான பதிலை தான் அவர்களும் சொல்லுகிறார்கள். நான் சொல்றது புரியுதா? கவனிக்கிறீங்களா? அந்த ஸ்திரீயும் அவங்க தான் சொல்றாங்க. இப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? நீ எல்லா கனியையும் புசிக்கலாம், ஒரு கனியை தவிர என்று சொல்லுகிறார். இந்த அம்மாவும் அதெல்லாம் அவருக்கு சொல்றாங்க. அந்த அம்மா அந்த சர்ப்பத்துக்கு சொல்றாங்க என்னன்னு, ஆண்டவர் எல்லாத்தையும் புசிக்க வேணாம்னு சொல்லப்பா, ஒரு கனியை தான் புசிக்க வேணாம்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? ஆனாலும் என்ன நடக்கிறது? அங்கே தவறு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன தவறு நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இந்த கனியை அல்லது இங்க எதிரில் இருக்கிற அந்த ஒரு மரத்தை காட்டி, அந்த மரத்தில் இருக்கிற அந்த கனியை மட்டும் புசிக்காதே என்று சொன்னார். அதை தான் சொன்னார். கரெக்டா? இப்ப கனி என்பது என்ன? பழம். வெரி குட். பழம். என்ன பழம்? ஆப்பிள், ஆப்பிள், அனாசி பழம், திராட்சை பழம், சொல்ல மாட்டேன், வாழைப்பழம். வெரி குட். அப்புறம் மாம்பழம், அப்புறம் பலாப்பழம், அப்புறம் கொய்யாப்பழம், அப்புறம் மாதுளம்பழம், அப்புறம் வெரி குட், வெரி குட். ஓராளிக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா வரைக்கும் லேட் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது, பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. சோ எல்லாம் அப்ப ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு இந்த பிரச்சனையா? ஒரு பழத்துல தான் பிரச்சனை இல்லையா? ஒரு பழம், ஒரு பழத்தை தான் ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னாரு, அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், அடுத்த செய்தியில் அது வரப்போகுது, அதை நம்ம விழாவிலேயே பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப அவர்கள் செய்த தவறு என்ன? பழத்தை சாப்பிட்டதுதான் தவறு, வேற எந்த தவறும் செய்யல. ஆனா ஆண்டவர் அந்த பழத்தை சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் என்ன வாய்க்காங்க அவங்க? 2வது அதிகாரம் 25வது வசனம் அல்லது 3வது அதிகாரம் 7வது வசனம். நிர்வாணிகள் என்று நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களை மறைத்துக் கொள்ள பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, பாவ கண்கள் திறக்கப்பட்டது என்பதை நாம் அதன் மூலமா புரிந்து கொள்றோம். ஆனா 2வது அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுது? இருந்தும் அவர்கள் என்னவா இல்லை? வெட்கப்படல. ஒரு இடத்தில் அவர்கள் வெட்கப்படவில்லை. எப்பொழுது வெட்கப்பட்டார்கள்? எப்பொழுது அவர்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள் என்றால், எப்பொழுது ஆண்டவர் சொன்ன பழத்தை சாப்பிட்டாங்களோ அப்பொழுதுதான் பிரச்சனை வந்தது. கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? இப்ப அந்த காரியத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆதாம் அந்த பாவத்தை செய்த அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அவர்களை துரத்தி 3வது அதிகாரம் 24வது வசனம் கடைசி வசனம் வாசிங்க. மனுஷனை துரத்தி விட்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர் துரத்தினார். 23வது வசனம். பயன்படுத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் அனுப்பிவிட்டார். எப்பொழுது அனுப்பினார்? எப்பொழுது அவர்கள் பாவிகளாக எண்ணப்பட்டார்களோ, எப்பொழுது அவர்கள் பாவம் அவர்களுக்குள் வந்ததோ அடுத்த நிமிஷமே அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இப்ப நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசேஷம் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இதுதான் அதை உணர்த்துது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்ன பண்ண முடியாது? தேவனை தரிசிக்கவே முடியாது. இப்ப நீங்களும் நானும் தேவ சமூகத்துல, இது யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. இந்த வீட்டுல நம்ம உட்கார்ந்துருக்கிறோமா? உட்கார்ந்துருக்கிறோம். எப்படி உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஜென்ம பாவம் அழிக்கப்பட்டபடியினாலே உட்கார்ந்திருக்கிறோம். இல்லைன்னா இங்க வர முடியாது. அதனாலதான் இந்த கிராமத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? என்னங்க விலங்குமான கேள்வி எல்லாம் கேட்கறீங்க?
சரி, இந்த கிராமத்தை விட்டுலாம், இன்னொரு விஷயத்துக்கு போலாம். உலகம் இல்லது இந்திய தேசம். இந்திய தேசம் மொத்த குடிமக்களுடைய ஜனத்தொகை எவ்வளவு? 134 கோடி சொல்றாங்க இல்லையா? இன்னும் அது கணக்கெடுக்கிறதா தெரியல. 140 இருக்கலாம், 130 வச்சுக்கலாம். இப்ப 130 கோடியில எவ்வளவு பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய மக்களாக இருக்கிறார்கள்? 2.3% என்று சொல்லுகிறார்கள். அதுதான் நிலை. அப்போ 130 கோடியில எவ்வளவு பேர் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள்? வெறும் 2.3. ஆனா அதுலயும் சத்தியத்தில் இருக்கிறவர்கள் எவ்வளவு பேரு என்று கேட்டால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனம் அழகா இன்னொரு பதில சொல்லுது. வாசிங்க. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று ஒரு கேள்வி நம் முன்பாக வைக்கிறார். நாம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த இடத்துக்கு போகாம வெறும் 2.3 வச்சு மட்டும் பார்க்கலாம். அப்ப 2.3% மட்டும் ஆண்டவரை அறிந்தவர்களாகும். மீதமுள்ள கரெக்டா 97.8 இல்லையா, அவ்வளவு சதவீதத்தின் பேர் என்னவா இருக்கிறாங்க? இன்னும் ஆண்டவரை அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். இப்ப அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான், வேற ஒன்றும் இல்லை. அவர்கள் இன்னும் கிறிஸ்து வரவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் கிறிஸ்து வந்துவிட்டார், வந்தவரை நாம் இங்கே தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற இந்த வித்தியாசத்தை தவிர வேறு வித்தியாசம் அவர்களுக்கும் நமக்கும் இல்லை என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த வித்தியாசத்தை உருவாக்கி நம்மை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த உள்ளே வருவதற்கான அனுமதியை தான் ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக பலியாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். கிருபை மகா ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களோடு கூட பேசும், ஆசீர்வதியும். இம்மட்டும் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்த வார்த்தையை நாங்கள் தியானிப்பதற்கு கடந்து செல்லும் போது தேவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை நீங்க பாடலாம். பாடல அடுத்த நிமிஷம் நாம 2வது வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகலாம். பாடலை என்ன பாடல பாட போறீங்க? உற்சாகமாய் பாடுகிற ஒரு பாடலை நீங்கள் பாடலாம். பாடலோன்னு அடுத்த வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போகலாம். எல்லா